வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் முரளி. நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் மல்லான்ற இடத்துல ஜேடிஎஸ் மியூசிக் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம்னா இங்கே நிறைய பாடல்கள் பண்ணி ஹிட் பண்ண ஒருத்தங்களை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஒருத்தங்கன்னு சொல்லலாது நிறைய பேரையே மீட் பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி டீம்லேருந்து தான் வந்திருக்காங்க. அதில் இசையமைச்ச நிக்சன் அண்ணா இருக்கார். அது மாதிரி லிரிக் எழுதின MVK குமணா அண்ணா இருக்கார். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா நீங்கள் சூப்பர். என்ன மாதிரி சொல்லுங்கள், அஞ்சலி டீமுக்குள்ள என்ன மாதிரி வந்தீங்க? அஞ்சலி சாங் அப்படி இந்த பாட்டு கண்டு செய்யலை. எல்லாரும் ரெக்கார்டிங் அப்போ செய்கிறாங்க. அப்போக்கே நாங்களும் ஒரு ரெக்கார்டிங் ஒன்று செய்து பார்ப்போம், மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணி பார்ப்போம்ட்டு செய்த பாட்டு தான் அந்த பாட்டு. அப்படி செய்யக்கில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், சின்ன ஒரு ஃபன் பண்ணுறேன், நீ அதுக்கு செய்ய சொல்லி. அப்போ குமண்டாட்ட கேட்டால் இப்படி லிரிக்ஸ் வந்து எழுதுவோம் பாட்டுக்கு. குமண்டா எழுதி தந்தது மிக அருமையாக. ஃபஸ்ட் பாட்டு நல்ல ஒரு கிட்ட தந்தது எங்களுக்கு. அதுக்கு இப்போ தான் எங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்து. அதில் நடிச்சுக்கிறார் தம்பி விக்கி என்றவர் நடிச்சுக்கிறார். டைரக்டர் பண்ணிக்கிறார் அஜினோன்னு சொல்லி. மற்றது கொரியோகிராஃபர் ஜான்சன், அப்படி நிறைய பேர் அதில் வேலை செஞ்சுக்கிறாங்க. ஓகே, நிக்சன் நான் சொன்ன மாதிரி உண்மையாகவே லிரிக் ரொம்ப தத்ரூபமாக வந்திருக்குது. அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணீங்க? என்ன உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அந்த லிரிக் எழுதும்போது? அதாவது இந்த பாட்டு நான் எழுதிக்க நிக்சனை கேட்டால் நிக்சன் முதலாம் இந்த பாட்டு நாங்கள் செய்கிறோம். நான் நிறைய பாடல் ஏற்கனவே எழுதியிருந்தாலும் எங்களுக்கு ஓனாக நாங்கள் எங்களுடைய ஊரை வச்சு ஒரு பாட்டு எழுத வேணும். அது இந்த ஊரோடு சேர்த்து காதலையும் கொண்டு வர மாதிரி ஒரு கன்செப்டை உருவாக்கி எழுதுவோம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அந்த லோக்கலான தமிழில் எழுதணுன்றது தான் அதில் அந்த விஷயம். இலக்கியது வெண்மையான தமிழ்களில் எழுதுகிற மாதிரி இல்லாமல் ஒரு இயற்கையான நோமலான எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு நோமல் சாதாரணமான தமிழில் இந்த பாட்டு எழுதுன்னு தான் தொடங்கினாங்க. இசையும் சரி, லிரிக் எழுதப்பட்ட விதமும் சரி ரொம்ப அழகாகவே அமைந்தது. அதை மாதிரி ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அங்கே போயிட்டு நீங்கள் ஃபன்னியாக நிறைய விஷயம் பண்ணுவீங்க, சிலது நிறைய ஃபன்னியான விஷயங்கள் நடக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி அஞ்சலை வண்ணில் என்ன சொன்னால், அஞ்சலை வண்ணில் நாங்கள் நடிக்கலை. ஓகே. தம்பியாக்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே. அப்போ அதில் எங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி ஒன்றும் இல்லை. ஷூட்டிங்கு போயிட்டு பார்த்த அனுபவம் எதுவும் இல்லை. அப்போ அந்த டைமில் அப்படிலாம் இல்லை எங்களுக்கு இல்லாமல். ஓகே. அப்போ போக சான்ஸும் இல்லை. அவங்க ஒரு இதாக செய்தாங்க, நாங்கள் ஒடியோ கொடுத்தோம். ஓகே. அப்படியே செய்து போட்டாங்க. அதில் இல்லை இப்போ நிறைய அனுபவங்கள் இருக்குது. இனி அடுத்தடுத்த வார பாடலை கலைப்போம். குமணாண்ணாவும் சரி, நிக்சன் அண்ணாவும் சரி, இப்படி நீங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணும்போது அஞ்சலின்ற பாடு எவ்வளோ தூரம் ஹிட் ஆகும்னு நினச்சி பண்ணீங்களா, இல்லை தற்செயலா தானே? இல்லை அப்படி நினைச்சாலும் பண்ணல. நாங்களே ஒரு ஐடியாவில் செய்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு செய்து பார்ப்போம். ரெண்டு தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. அது வரவேற்பு கிடைச்சதை வச்சு இப்போ கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்காத வரவேற்பு கிடைச்சது. அதில் நீங்கள் இவர்கிட்ட எதிர்பார்க்காம எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது, அப்படி எதுவும் சம்பவம் இருக்குதா? அப்படி ஒன்றும் இல்லை. யாரும் எதிர்பார்க்காத யாருமே விஷ் பண்ணி இல்லையா? அதுக்கு பிறகு நிறைய பேர் அது செய்ய முதல் அப்படி ஒருத்தரும் இல்லை. பாட்டு வந்த பிறகு நிறைய பேர் காய்ச்சிருக்காங்க, நல்லா இருக்குது, இன்னும் கூட செய்யலாம் அப்படி அப்படின்னு சொல்லி ஊக்கம் தந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுகள், சொந்தக்காரங்கெல்லாம் பிடிப்பி எல்லாம் தந்துருக்காங்க. அது போல் குமரண்ணா, நீங்களுமே லிரிக் உண்மையாகவே நல்லா எழுதிருக்கீங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக இந்த லிரிக் நீங்கள் தான் எழுதிருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்கள்கிட்ட விஷ் பண்ணியிருக்காங்களா? நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த மேடையில் கூட நாங்கள் இசைக்குழு வச்சுருக்கிறோம். அந்த இசைக்குழுவில் கூட நடுவில் இந்த பாட்டுலாம் நாங்கள் பாடுறாங்க. பாடிக்கொண்டு எங்களோட பாட்டையே நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் நாங்கள் படித்த சந்தர்ப்பம் இருக்குது. அந்த பாடலில் சில யதார்த்தமான உண்மையிலேயே உங்களை போட்டிருக்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்கிறத வேறு வழியில் சொல்லியிருக்கிறோம். அதாவது அந்த பாட்டு 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவான பாடல். உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே எப்படி இந்த பாடல் வந்துச்சு? நிக்சன் சொல்லிச்சு எனக்கு குமரன் பாட்டு எழுத மச்சான் அப்படின்றதான். நான் யோசிச்சேன், கட்டாயம் எழுத இந்த பாட்டுக்கு ஒரு அடையாளப்படுத்த வேணும். இந்த பாட்டு எந்த காலத்தில் உருவானது, அல்லது இந்த பாட்டிலிருந்து எந்த ஊர், எங்களோட ஊர்வலை எல்லாம் சொல்ல வேணும். எங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வழி. அந்த வழியை தேர்ந்தெடுத்து அந்த எங்களோட ஊரை பிரபலியப்படுத்தின ஒரு பாட்டு.
கண்டிப்பாக அது மாதிரி இசையமைக்கும் போது வந்து இது நீங்கள் ஒவ்வொன்றா வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன சவாலை வந்து எதிர்கொண்டீங்க? அதோட இது உங்களோட முதல் ப்ராஜெக்ட் அல்லவா? அப்போ என்ன மாதிரி இருந்துச்சு? அப்போவே என்கிட்ட ஓனாக ஸ்டூடியோ இல்லை. ஓகே. வேறு ஸ்டூடியோவில் போய் தான் செய்யறது. ஓகே. அப்போ செய்யும்போது எங்களுடைய ஸ்டூடியோவில் நாங்கள் கம்போஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே எங்களுக்கு டைம் இதெல்லாம் கிடைக்காது. ஓகே. அப்படி ஒரு சிரமம் எல்லாம் இருந்திருக்கு. அப்போயே யோசிப்போம், நாங்கள் இன்னும் ஐடியா பண்ணி செய்யலாம் பண்ணி யோசிப்போம். அப்போக்கு எங்கள்கிட்ட ஸ்டூடியோ வசதி இல்லாதால ஏதோ அந்த டைமில் வந்த ஒரு கற்பனை வச்சு சட்டப்பட்டு செய்து முடிச்சிருக்கோம். ஓகே. நீங்கள் 2 பேருமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேர்ந்து செஞ்சுட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளேயான தொடர்பு வந்து என்ன மாதிரி இருக்குது? எங்களுக்கு உள்ள தொடர்பு நீண்ட காலமாக தொடர்பு. இந்த பாட்டுக்கு முன்னாவே நாங்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே, அதாவது மியூசிக் ஃபீல்டில் யாழ் ராகம் சென்ற இசைக்குழுவில் தான் நாங்கள் இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறோம். வேறு கீபோர்ட் ப்ளே பண்ணுறவர், நான் அந்த ஒக்டோபர் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி அந்த தொடர்பு வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்படித்தான் சின்ன சண்டையும் வரும், பேச்சும் வரும். ஓகே. லிரிக்ஸ் எழுதுவான், நான் இது பிடிக்கல வச்சான் மாற்று, இல்லை மாற்றவனா, இல்லை மாத்திரா பிரச்சனை இல்லை, அப்படி இப்படி எல்லாம் சில புறம் நிறைய வரும். தெரியாமல் 20 வருஷமாக அதை செய்துருக்கோம். கண்டிப்பாக நிக்சன் அண்ணா வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது இல்லை இந்த லிரிக்ஸ் வந்து பெட்டராக இல்லை, லிரிக்ஸ் ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, வேர்ட்ஸை கொஞ்சம் இதில் மாற்றி போட்டு நல்லா இருக்கும். சமூகம் சார்ந்த நிறைய விடயங்கள் வந்து அஞ்சலை பாட்டில் வந்து இருந்துச்சு. அந்த லிரிக்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு? என் உள்ளத்துலேருந்து தான் வந்தது. அதாவது காலம் இந்த அடையாளத்தை நான் போடணும்னு இந்த பாடல இருந்தேன். இந்த காலத்தில் ஒரு படைப்பு, இலக்கிய படைப்புன்றது ஒரு காலத்தை நிர்ணயிக்க வேணும். அது இந்த மைண்டில் இருந்தது. அந்த காலத்தை நிர்ணயித்து கொண்டு அந்த பாட்டையை நான் எழுதினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஆணி வச்சு அடித்து போட்டேன் நெஞ்சில், ஐயோ நானும் பழுத்து புட்டேன் பிஞ்சில், ஆனக்கோட்டை சந்தியில் நின்னவ, கண்ணில் அண்டு குண்டு வச்சு என்ன கொண்டவ, சொல்லுதோட இவன் நெல்லி அடியாளா, நில்லாமலே போனால் இவன் நல்லூர் அடிக்கலா, ஆங்கிலம் தமிழ் எல்லாம் கலந்து அந்த பாடல் எழுதினது. அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த பாடலை பார்த்துட்டு வந்துடலாம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தாயே, அந்த ஆதாம காதலுக்கே ஆப்பு வச்சாய் நீயே. ஆணி வச்சு அடிச்சு புட்டா நெஞ்சில, ஐயோ நானும் பழுத்து புட்டேன் பிஞ்சில, ஆணி வச்சு அடிச்சு புட்டா நெஞ்சில, ஐயோ நானும் பழுத்து புட்டேன் பிஞ்சில. ஆனக்கோட்டை சந்தியில நின்னவ, ஆனக்கோட்டை சந்தியில நின்னவ, கண்ணில அணுகுண்டு வச்சு என்ன கொன்னவ, சொல்லு தோழா இவன் நெல்லி அடியாளா, நில்லாமல போனா அவன் நல்லூர் அடிகளா, சொல்லு தோழா இவன் நெல்லி அடியாளா, நில்லாமல போனா அவன் நல்லூர் அடிகளா. ஆணி வச்சு அடிச்சு புட்டா நெஞ்சில, ஐயோ நானும் பழுத்து புட்டேன் பிஞ்சில, ஆனக்கோட்டை சந்தியில நின்னவ, கண்ணில அணுகுண்டு வச்சு என்ன கொன்னவ. நாகர்கோயில் மண்ணிருந்தா நல்ல வீடு கட்டிடலாம், நாவலடி கள்ளிருந்தா 4 பாட்டு பாடிடலாம், பூநகரி அரிசியில பொங்கல் வச்சா நாவி நிற்கும், பூனாரி மரத்தடிய கடந்த பின்னும் மனம் இருக்கும். என்னவளே உன் நினைவு என்னிடத்தில் பத்திரமா உள்ளதடி, என்னை விட யார் இருக்கா உத்தமனா, சொல்லு தோழா இவன் நெல்லி அடியாளா, நில்லாமல போனா அவன் நல்லூர் அடிகளா, சொல்லு தோழா இவன் நெல்லி அடியாளா, நில்லாமல போனா அவன் நல்லூர் அடிகளா. ஆணி வச்சு அடிச்சு புட்டா நெஞ்சில, ஐயோ நானும் பழுத்து புட்டேன் பிஞ்சில.
கோபளம் நெத்தலிய அட கண்டியிலும் வாங்கிடலாம் காண முடியாததெல்லாம் கலெக்சி போனில் கண்டிடலாம் கீரி மேல கேணியில குளிச்ச ஈரம் காயலையே கூற விட்டு பாட்டியம்மா கீரக்கறி ருசி மாறலையே பட்டுவாகல் கடலை போல வண்ணம் மாறி போனேனடி பொட்டு வைத்த பூசணியே நீ போன பாத எங்கேயடி சொல்லு சொல்லு தோழா இவன் நெல்லி அடியாளா நிலமலை போனா அவன் நல்லூர் அடி கேளா சொல்லு சொல்லு தோழா இவன் நெல்லி அடியாளா நிலமலை போனா அவன் நல்லூர் அடி கேளா ஆணி வச்சு அடிச்சு புட்டா நெஞ்சில ஐயோ நானும் படுத்து புட்டேன் பிஞ்சில ஆனக்கோட்டை சந்தியில நின்னவ ஆனக்கோட்டை சந்தியில நின்னவ கண்ணில அணுகுண்டு வச்சு என்ன கொன்னவ சொல்லு சொல்லு தோழா இவன் நெல்லி அடியாளா நிலமலை போனா அவன் நல்லூர் அடி கேளா சொல்லு சொல்லு தோழா இவன் நெல்லி அடியாளா நிலமலை போனா அவன் நல்லூர் அடி கேளா அஞ்சலை பாட்டை பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்த்தாலே விளங்கும் அஞ்சலை 1லையும் சரி 2லையும் சரி நடித்த ஆக்டர் தான் வந்திருக்காரு. அவருடையும் சில வார்த்தைகள் பேச போகிறேன். எப்படி இந்த அஞ்சலை 1, 2ல் வந்து கமிட் ஆனீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய தம்பி அஜினோ சொன்னார், இப்போ என்ன ஒரு சாங் பண்ணுறேன்னு. அப்போ எனக்கு நிக்ஷனாக மியூசிக் சைட்டில் தெரியும். அப்போ ஓகே எப்படி இருக்குது செய்யணும்னுட்டு நான் சரி தான் பாட்டை அப்படி வேறு அப்படின்னு பாட்டை எனக்கு அனுப்பிச்சு பாட்டை கேட்டால் அது என்ன சும்மாவே ஆட வச்சு ஏற்கனவே ஆடுவோம். இது ஓகே நல்லா செய்வோம். அப்போ சரி ஆனால் எனக்கு செய்தோம்னா ஓகே. அப்புறம் அதை நிக்ஷனாகலாம் வந்து பார்த்து பாடலாம் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே அப்போ ஏற்கப்பட்டுச்சு. அது நல்ல ஒரு அது கம்போசிங் அதான் அதனால எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. அதை வரதான் ஓகே நீங்களே சொல்லியிருந்தீங்க வந்து டான்ஸ் வந்து எனக்கு நல்லாவே வரும் அப்படின்ட்டு. ஆனாலுமே ஸ்ட்ரீட்டில் டான்ஸ் ஆடுறது சரியான கஷ்டமான விஷயம். அது எப்படி இருந்துச்சு? இப்போ ஜெஃப்னா டவுன்லலாம் ஆடும்போது வந்து என்ன மாதிரி சவாலை வந்து எதிர்கொண்டீங்க? இல்லை இங்கே வந்து இந்த இப்போ ஷூட்டிங்கிறது அது ஒரு ஃபிலிமோ ஒரு சாங்ஸோ ஷூட் பண்ணுறோன்னா கொஞ்சம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் தானே. அதனால் கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க, சில பேர் வித்தியாசமாக பார்ப்பாங்க. அது நடக்கும் நிறைய விஷயங்கள். அதெல்லாம் பார்த்தா கலைஞர் அதில் ஃபன்னியான விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க, நடுவில் யாராச்சும் குறுக்க போயிருக்காங்க? ஆமாம், அது நிறைய நடந்திருக்கு, நிறைய நடக்கும். நீங்கள் டெடிகேஷனாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க, ஆனால் வந்து போய்க்காம இல்லாது ஓகே சில இது நடக்கும், இன்சிடென்ட் நடக்கும். அது சாதாரணம். சரி ஓகே நல்லா. அஞ்சலை 1க்கும் அஞ்சலை 2க்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் கண்டு வச்சுருக்கீங்க? டிஃப்ரெண்ட்னு சொல்லி போனால் என்ன சொல்கிறேன், இப்போ அஞ்சலை 1 வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஷேடாக இருக்கும், கொஞ்சம் பெரிய மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஓகே அஞ்சலை 2ல் வந்து அப்படி இருக்காது, ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர மாதிரி இருக்கும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, அந்த அதாவது முதல் அந்த ஷேடை வந்து இதில் இல்லாமல் அதாவது இதெல்லாம் தேவையில்லை நான் பண்ணுறேன் என்ற மாதிரி இருக்கு. அதே போல் இதில் 2 பாட்டுலையுமே வந்து மியூசிக் பண்ணிக்கிறது வந்து அண்ணா நீங்கள் தான். அதில் வந்து உங்களுக்கு எப்படி சவாலாக இருந்துச்சு? டிஃப்ரெண்ட் காட்டணும்ல, 2 பாட்டும் ஒரே மாதிரி பாட்டுன்னு வந்து வரக்கூடாது. டிஃப்ரெண்ட் காட்டும் போது உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு? அது அந்த பாட்டு வந்து நான் தான் வரி ஓகே எழுதுறது. ஓகே இப்போ நான் வரியிலேயே டிஃப்ரெண்ட்டாக காட்டிட்டேன். ஓகே இப்போத்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, அது இந்த ஊர் ஊற போக்குல யாழ்ப்பாணம் நகரில் எத்தனையோ பொண்ணு தெரியுது. இதில் நல்லது கெட்டது யாருக்கு தெரியுது? சேலை கொடுத்து செல்லம்மா ஜீன்ஸ் கொடுத்துட்டுறா விளையாட்டு போயிட்டு வரவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்களும் வீடா போட்டு தின்றான், மாவா போட்டு தின்றுறேன், கண்ணியமான பையனா கஞ்சாவோட சாகரன் அப்படி அவசரங்கள்லாம் இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்துல இல்லை, எங்களோட ஊர்லேயே நடக்கிறத அப்படியே இது கவிதை என்று சொல்லிடலாம். இது வந்து ஒரு நடைமுறையில் கதைக்கிற விஷயத்தை அப்படியே பாட்டாக வச்சுருக்கு. அது பயங்கர இதை தந்து இந்த வரி அஞ்சலை 2 பாடலை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பாரம்பரியமான காத்தவராயன் கூத்து வந்து அதில் ஒரு பாட்டாக வந்திருக்கும். அந்த ஐடியா வந்து எப்படி நான் வந்துச்சு? அந்த ஐடியா எனக்கு சொன்னால் சின்னலேருந்தே நாங்கள் இந்த
ஊர்வலில் காத்தான் கூத்து அந்த இப்படி கூத்தெல்லாம் பார்க்குற இருக்கு. இன்னிலே கேட்ட மெலோடி எனக்கு நல்லா பிடிச்ச மாதிரி, அது யாருக்குமே பிடிக்கும் அந்த மெலோடி. அப்படி கேட்கல நான் யோசித்தேன் யாழ்ப்பாண ஆல்பம் சோங்கு இந்த சோங்க எல்லா சோங்களையும் பார்த்தேன். யாருமே அந்த ஏன் இதை இணைக்க விட்டுறாங்க, சரி நாங்கள் நினச்சி பார்ப்போம் அப்படி இருக்குண்டு ரெண்டு ஒரு ஐடியாவில் நான் அந்த எங்கையடா மகனை கண்டு வந்தாய் அந்த போஷன் அதை எடுத்து கொஞ்சம் இது பண்ணி அடிச்சிருக்கேன். அது வந்து அந்த பாட்டில் அதுதான் இன்னும் நிலையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அது கொஞ்சம் வச்சுருக்கீங்க கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம் அப்படி கேட்குற அளவுக்கு அந்த ஐடியா வந்து நிக்சன் அண்ணா மூலமாக வந்து உருவானாலுமே அதை நாங்கள் விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமாக இருக்கிறது கண்டிப்பாக அதில் ஆக்ட் பண்ண அண்ணாக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். என்ன மாதிரி அந்த அனுபவம் இருந்துச்சு, அது எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? இல்லை அந்த இடத்த அந்த போர்ஷனை வந்து அஜினோ எனக்கு சொல்லிக்கலாம். அண்ணா இதில் வந்து காத்தராயன் கூட்டு மட்டும் இருக்கிறபடியாக நாங்கள் அந்த செய்யணும்னா எல்லாம் இந்த முடியெல்லாம் வச்சு அப்படி உண்டு. அப்போ நான் முதல்ல பின்ன போனேன் தலையை சொல்லிச்சு கேட்டேன், என்ன அஜினோ இதெல்லாம் வந்து வரும் என்ன செட் ஆக முடியல உண்மையில காய்ச்சினான். அப்போ அஜினோ இல்லைன்னா அது சரியாக வரும் இங்கே போன பண்ண அப்படின்னா நிக்சன் நாங்கள் எல்லாம் பாருங்க வந்து செய்யணும். அப்படி நாங்கள் அந்த இடத்துல எல்லாரையும் போட்டு காண்டினா நிக்சன்னா எல்லாரையும் போட்டு நான் வந்து இந்த இடத்துல இதை கொண்டு வருவோம். அப்போனா சரி ஏதோ பண்ண போகிறேன் பண்ணேன்னு சொல்கிறேன். ஆனால் சீரியஸ்லியே நான் ஆடின போர்ஷன் எல்லாத்தையும் விட அதிகளவான ரசிகர்கள் ஏற்றுக்கொண்ட போர்ஷன் அந்த காத்தராங்குத்து போர்ஷன். அது மறக்கவும் இல்லாது. நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே அந்த பாட்டுக்கு அதுதான் மெயினாக இருக்குமோன்றதே என்னுடைய சிந்தனை. உண்மையிலே அது ஒரு டிரெக்டர்கிட்ட நல்ல ஒரு சிந்தனை உண்டு. அந்த காட்சியை கொண்டு வந்தது உண்மையிலே பெஸ்ட். அதுதான். அதனால புலம்பெயர் தேசத்துக்கு அனைவருமே அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த சின்ன காத்தராங்குத்து பார்த்தேன்ற ஃபீலை நீங்கள் வந்து பாட்டில் கொண்டு வந்துட்டீங்க, அது ஏற்கப்படுது உண்மையிலே நிச்சயமாக. அது வந்து அந்த பாரம்பரிய கலையை நாங்கள் இன்னும் மறக்கையில் என்றக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இப்போ பழையாக்களை கேட்க புதுப்பாடல் என்னடா இந்த கட்டம் பாடுறது ரெண்டு, அதுக்காக கூட பழையாக்கள் நிறைய பேர் அந்த பாட்டை பார்த்துருக்காங்க. நிறைய பாடல்கள் நிறைய படங்களில் வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை வந்து பார்க்குறீங்க? அதான் இந்த இலங்கை தமிழ் திரைப்படம் சங்கம் ஒன்று இன்னும் நாங்கள் நிறுவவில்லை. ஓகே. இப்போ சகோதர மொழி சிங்கள மொழி எடுத்துக்கொண்டா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அதனால் சக்ஸஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு இப்போ தமிழ்நாடு இருக்கிறபடியாக இங்கே எழுத்து படைப்புகளை வந்து தரம் வாய்ந்த செய்யலாக இருக்கணும். உங்களுக்கு ஆடியன்ஸ் பற்றாக்குறையும் இருக்குது. ஓகே. அப்போ நாங்கள் எவ்வளோதான் போஸ்ட் பண்ணி படைப்புகளை செய்தாலும் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே நிற்கிது. அது வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரியான தொழில் ரீதியான ஒரு வேலையாக நாங்கள் அதை மாற்றலாக பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வகையில் ஒரு சங்கம் ஒன்று அமைப்பு ஒன்று ஃபோன் பண்ணினாலும் அதுக்கும் இங்கே இருக்கிற ஒரு சிலர் வந்து அதை தான் யார் பூனைக்கு மணி கட்டுன்ற பிரச்சனை மாதிரி அதுவும் முடிக்கணும். ஓகே. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தா உண்மையிலேயே நாங்கள் பாவம் தான் சொல்லணும். என்னச்சுன்னா நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் லட்சியங்கள் அதுக்குரிய போராட்டங்கள் அதுக்குரிய திறமைகளை கூட இருந்தாலும் நாங்கள் அதை மேலெடுத்து கொண்டு போய் நினைக்கணும் வச்சுன்னா இந்த ப்ரொடியூசர்ன்ற பிரச்சனை இருக்குது. அந்த ப்ரொடியூசர் ஏன் பெரிய வச்சுன்னா ஆடியன்ஸ் பற்றாக்குறை இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு கோடி ரூபா படத்துக்கு ஒரு செலவழிச்சு ஒரு படத்தை செய்துட்டோம்னு சொன்னால் அந்த படத்தை நாங்கள் ஓட்டி ஒரு 1.5 கோடியோ இல்லாட்டிக்கு 1 கோடியோ கூட நாங்கள் எடுக்கிறன்றதுனா பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதனால ப்ரொடியூசருங்களுக்கு வேற இல்லை, அதான் அந்த பிரச்சனை. அதனால தொழில் ரீதியான ஒரு இதை வேலை வாய்ப்பாக இதை உருவாக்குறதுக்கு எங்களால் இல்லாமல். ஓகே. நீங்கள் சொன்னது போலவே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதிரி மட்டுப்படுத்தப்பட்ட தன்மை தான் இருக்குன்றது. அதை வந்து மாற்றணும்னா வந்து நீங்கள் என்ன விஷயம் வந்து யோசிக்கிறீங்க? அது நாங்கள் அதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எப்படி வச்சுன்னா அந்த அதிகமாக இப்போ சுருக்கமாக எடுத்துக்கொண்டா இப்போ இந்த தமிழ்நாடு சினிமா இந்த ஜாம்பவான இருக்கிறது எங்களுடைய லைக்கா. ஓகே. இப்போ இங்கே இருக்கிற கலைஞர் மேலே வந்து இங்கே வந்து அவை படம் பண்ணுறன்றது வந்து எனக்கு தெரியலை. எப்படின்னா இங்கே ஆடியன்ஸ் இல்லை, அதனால் வந்து அவையில் என்ன விளையாண்டு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி அதாவது தமிழ்நாடு எடுக்கக்கூடிய படங்களில் அவைகளையும் ஈடுபடுத்தி கொண்டால் அவைகளையும் வந்து அதில் பாவிச்சு கொண்டால் அவை அதன் மூலமாக வளர்ச்சி அடைஞ்சு இங்கே இருக்கிற ஓரளவுக்காச்சும் தரம் வாய்ந்த ஒரு படைப்புகளை உருவாக்குறதுக்குன்னு சாத்தியங்கள் இருக்குது. அது காலப்போக்கில் மாறி விரைக்கில் ஓரளவுக்கு ஏற்கப்படக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இதை கூட இந்த லைக்கா அப்படி வேறு ஒரு நிறுவனங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. அவைகள் வந்து அதை கையில் எடுக்கலாமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இருக்கிற கலைஞர் மட்டும் இருக்குது. ஆனால் அது எவ்வளோத்துக்கு சாத்தியமாகுன்றது சொல்லலை. அதான் அது அப்படியான மாற்றங்கள் வரும்போது தான் எங்களோட படைப்புகள் சர்வதேச ரீதியான ஒரு இது இப்போ மேபி இப்போ நான் கூட அது இன்னொரு ஆள் நிச்சனா கூட ஒரு படத்துக்கு இசையமைக்க போகிறோன்னு வச்சுன்னா இவரை அந்த தரம் வாய்ந்தவன்று அங்கே காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. நிச்சனா தன் பாட்டில் தனியாகவே போகிற அளவுக்கு பாதையில்
அந்த பாதையை ஏற்படுத்தி கொடுக்குறதார் இதை ஏன் அப்படி இருக்குது, ஏன் மூடப்பட்டிருக்குது, ஏன் திறமை எதுக்கு தானே என்னத்துக்கான கேள்வி எல்லா டைமும் இருக்குது, என்ன டைம் இருக்குது. ஆனால் இதை தவிர்க்கலாத நிலைமையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மருகி கொண்டிருக்கிறது. காலம் அமையும் போது நிறைய சாதனைகள் வெளிப்படும். மற்றது இதில் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால், அஞ்சலை 1 செய்த அப்புறம் அஞ்சலை 2 இந்த பாட்டை செய்துட்டோம். அப்போ இது நல்லா இருக்குது, கிட்ட ஆக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி செய்கிறது, எப்படி செலவு, கேமரா அது இது சாப்பாடு ஷூட்டிங் ஸ்பாட் அது இது காசு வேணுமே. இப்போ இதில் நானோ தம்பியோ எங்களுக்கு சம்பளம் பண்ணே இல்லை, உங்களை ஃப்ரீயாக தான் செய்தது. எங்களோட திறமையை குவாலிட்டி பண்ணுறாங்க அந்த நேரத்தில். அப்போ நான் இப்படி சொல்லி என் நண்பன் காண்டி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காண்டி தான் சொன்னேன், மச்சான் பாட்டு நல்லா இருக்குது, அது நான் பண்ணுறேன் சில நீ செய்யன்னு சொல்லி என் ஊக்கம் வந்து ஃபுல்லாக ஆடியோலேருந்து வீடியோ வரைக்கும் அவர் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தொடர்ந்து நிறைய விஷயம் உங்களோட பேச போகிறோம். இப்போ அஞ்சலை 2 பாடலை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்த பார்வையிலே பாடாக படுத்தி புட்டு ரீலோடு போட சொன்னாலே, என்ன ரோட்டோரம் அலைய விட்டாளே, மீனு கண்ணாலே தேராக பேசி புட்டு தேளாக குத்தி புட்டாளே, என்ன தெரு தெருவா அலைய விட்டாளே. அவளை பொண்ணுன்னு தான் நினைச்சேன், ஏன் கண்ணாகத்தான் மதிச்சேன், அத லவ்னு நான் நினைச்சேன், அந்த சந்தோஷத்தில் துடிச்சேன், என்ன போலீஸிடம் மாட்டி விட்டாளே, யாழ்ப்பாண திரையினிலும் அடைச்சு புட்டாளே. பார்த்த பார்வையிலே பாடாக படுத்தி புட்டு ரீலோடு போட சொன்னாலே, என்ன ரோட்டோரம் அலைய விட்டாளே. பொண்ணு தெரியுது, இதில் நல்லது கெட்டது யாருக்கு தெரியுது. இந்த ஊரு போற போக்கில யாழ்ப்பாண நகரில எத்தனையோ பொண்ணு தெரியுது, இது நல்லது கெட்டது யாருக்கு தெரியுது. சேலை உடுத்த செல்லம்மா ஜீன்ஸ் போட்டு சுத்துறா, சுடிதார் போட்ட சூட்டியோ சோட்ஸு போட்டு சுத்துறா, பவுடர் பூசும் பாமினி பேசியல் போட்டு கொல்லுறா, ரெட்ட பின்னல் ராகினி தலை விரிச்சு ஆடுறா. வெளிநாட்டு நாகரீகம் வளருது, ஐயா யாழ்ப்பாண நாகரீகம் தளருது. பார்த்த பார்வையிலே பாடாக படுத்தி புட்டு ரீலோடு போட சொன்னாலே, என்ன ரோட்டோரம் அலைய விட்டாளே. வந்துச்சு பேஸ்புக்கும் வந்துச்சு, அதன் மூலம் காதலிச்சாடா, காதலில தோக்க வச்சு குடிக்க வச்சாடா. இந்த போனு லெப்பு வந்துச்சு பேஸ்புக்கும் வந்துச்சு, அதன் மூலம் காதலிச்சாடா, காதலில தோக்க வச்சு குடிக்க வச்சாடா. 100 வாங்கி குடிச்சனா பீரு வாங்கி குடிக்கிற, சரக்கு சோறு தின்னனா அரக்கு வாங்கி அடிக்கிற,
ஈடா போட்டு நின்னா மாவா சாதா சப்புற கண்ணியமான பையனா கஞ்சாவோட சாகுற காதலாலே கவுந்து புட்டேண்டா கண்ட பழக்கம் எல்லாம் பழகி புட்டேண்டா பார்த்த பார்வையிலே பாடாக படுத்தி புட்டு ரீலோடு போட சொன்னாலே என்ன ரோட்டோரம் அலைய விட்டாலே மீனே கண்ணாலே தேராக பேசி புட்டு தேளாக குத்தி புட்டாலே என்ன தெரு தெருவா அலைய விட்டாலே அவளை பொண்ணுன்னு தான் நினைச்சேன் என் கண்ணாகத்தான் மதிச்சேன் அதை லவ்னு தான் நினைச்சேன் அந்த சந்தோஷத்தில் துடிச்சேன் என்ன போலீஸிடம் மாட்டி விட்டாலே யாழ்ப்பாண சிறையினிலும் அடைச்சு புட்டாளே பார்த்த பார்வையிலே பாடாக படுத்தி புட்டு ரீலோடு போட சொன்னாலே என்ன ரோட்டோரம் அலைய விட்டாளே இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஜெயேந்திரன் அண்ணா வந்திருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். இவங்க பண்ணுற நிறைய பாடல்கள் வந்து ஜெஃப்னா யூசின்ற யூடியூப் தளத்தின் மூலமாக தான் ரிலீஸ் ஆகுது. ஜெஃப்னா யூசின்னா வந்து என்னென்னா? ஜெஃப்னா யூசி என்று சொன்னால் முதல்ல அது இந்த விளக்கத்தை சொல்கிறோம். யூசி என்றால் யூனிவர்சல் குரூப் என்றது. ஓகே. அது 2010 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு நடன குரூப்பாக தான் முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதில் அதின் டிரெக்டர்னா ஜான்சன் சொல்கிறார். அவர் தான் டிரெக்டராக இருக்கார். அதில் டீம் நிக்சன்னா, சுஜீந்திரன், சாரங்கண்ணா, ஜீன்சன் நிறைய பேர் இருக்கிறோம். ஓகே. அது அப்புறம் வந்து 2016 தான் அதை யூடியூப் சேனலாக நாங்கள் மாற்றினாங்க. இதங்கள் அதாவது அதில் முதலாவது வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் உண்டு, எதிர்நீச்சல் சாங் உண்டு ஆல்பம் உண்டு செய்தோம். ஓகே. அப்படியே கண்டினியூவாக நாங்கள் படிப்படியாக அந்த பாடலை செய்கிறோம். இவங்க 2 பேருமே வந்து சம்மந்தப்பட்டிருக்க பாடல் வந்து கொரோனா பாடல். இப்போ கொரோனா வந்து நாட்டில் வந்து ரொம்ப பாரதூரமாக வந்து தாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க கொரோனா மூலமாக வந்து வேறு லெவல் ரீச் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த ஐடியா எப்படி நான் வந்துச்சு? அந்த ஐடியா கொரோனாக்குள்ளே எல்லோரும் வீட்டுக்காக இருந்தோம். ஓகே. லாக்டவுன் அப்போ இருக்கல இவரை நானும் பார்க்குறது வீடு. ஓகே. அதை சந்திச்சுக்காக இதெல்லாம் ஒரு பாட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி முதல் முட்டாள் கொரோனாவே ரெண்டு அந்த என்ன பாட்டு அது மாற்றி கம்பரக்கண்ணால் மாற்றி சும்மா ஸ்டூடியோ ரெண்டு அடித்தோம். அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓடிச்சு. அது பிறகு ஃப்ரெண்டாக சொன்னாங்க இன்னும் நல்லா செய்யுங்கிறாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் வச்சு பார்த்து இந்த பாட்டை தேவாட பாட்டு ஒன்று மாற்றி அடிப்போம் வந்து என்ன பாட்டு வச்சா வயிற்றில் கான் கோழி ஒன்று போகுது. அப்போ அந்த பாட்டை பாடிக்கிறது பிறகு சும்மா காய்ச்சம் சீனாக்கார கொரோனா வந்து நிற்குது. அது கொஞ்சம் யாழ்ப்பாணத்தை கவிட்டு போட்டு குத்துது. 14 நாள் தனிமையில் தள்ளுது. அதுக்கு போயிடா போலீஸ் வந்து அழுது. அதான் நடந்த விஷயம். அப்போ நடந்த விஷயங்களை அப்படியே வச்சு இவரை நான் ஜான்சன் எங்கள் டீமில் இருந்து இதில் சேர்ந்து அப்படியே எழுதினோம். அப்படி செய்தால் நல்லா வந்துட்டு டைரக்ட் பண்ணது வர்றாங்க. அந்த பாட்டு அப்படி தான் ஆரம்பித்தேன். நாங்கள் அதை ஆரம்பித்தது நீங்கள் அதை படிப்படியாக அடுத்தடுத்த சரணத்தையெல்லாம் பார்த்தால் அது எப்படி உருவாகிச்சது. மிக முக்கியமான சொல்லுன்னா லாஸ்ட்டாக ஒரு சரணம் கொண்டு வச்சிருந்தாங்க. ஊரு பூரா தாறுமாறா வாரு, உருடங்க எடுத்துப்பட்டு அங்கே நிறைய பேர், டிசிஎலும் இல்லையாடா பேசியலும் இல்லையாடா, கொரோனாவை உச்சமடா ஓமனம் தான் மிச்சமடா ரெண்டு அங்கே வைப்போம். அமெரிக்காவில் குமரியெல்லாம் அழியினோம், இங்கே குமாரிக்கா சம்பவம் வச்சு மூழ்கினோம். அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. இப்போ எல்லாம் எழுதிட்டு வரோம். எல்லாம் நான் இவர் யார் இருந்த எழுதுகிறோம் எல்லாம் எழுதிட்டு வரைக்கும் நான் லாஸ்ட்டாக சொன்னேன் அமெரிக்கா குமரி எல்லாம் அழியினோம் என்றால் அடுத்த வரி என்ன வைப்போம்னா நிறைய வரிகள் சொல்கிறோம் செட் ஆகிடும். நிக்சன் என்ன திடீரென்று குமாரிக்கா சம்பவிச்சு முடியணும். அப்போ எங்களுக்கு அதிர்ச்சி என்னடாப்பா என்னடா. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் அதே கொரோனா பிரச்சனைக்கு எங்கேயோ போய் நிற்கிறாராம் ஃபோன் பண்ண. அப்போ வைஃப் கால் பண்ணுறா இந்த சம்பவம் வாங்கி கொண்டு வாங்க. அப்போ என்னடா இங்கே சன்சிலுக்கு தான் இருக்கணும். இல்லை எனக்கு குமாரிக்கா தான் ஊழல் வேறு எனக்கு குமாரிக்கா தான் வேணும்னு சொன்னார். அந்த இன்சிடென்ட் அதை எடுத்து வச்சுட்டு தான் குமாரிக்கா சம்பவம் முடிகிறாங்க. அந்த டைமில் அடிக்கிறா குமாரிக்கா சம்பவம் வாங்கிட்டு வாங்க. அது இல்லை கீவில் அடிக்கிற சாவானுக்குன்னு சொன்னேன். சரி அப்போ அந்த ஞாபகம் இருந்தது இந்த மனசில். அவ பாட்டில் கேட்க அதை அப்படியே நான் கொட்டிட்டேன். அதாவது வந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று அதில் சொல்லுவாங்க நாங்கள் அந்த பாட்டில் புள்ளமுள் ஐடியா பண்ணினதே
மெசேஜை சொல்லுவோம், ஆனால் மெசேஜ்னு தெரியக்கூடாது, சட்டன் போய் அடிக்க வேண்டாம். அடுத்த இன்னொன்று படிக்கணும்னா ஊரில் இருக்கிற பேச்சு வளர்ச்சி. அதில் ஒன்று சொல்லியிருக்கிறோம், அதில் எல்லா மருந்து இருக்குதுன்னு குளிக்கினம், ஐயோ கொரோனாவுக்கு மருந்து கேட்டால் மழைப்பீனம். இந்த மழைப்பீனம்ன்ற கிட்டத்தட்ட எங்களோட அம்மம்மா காலத்து அந்த வேர்ட்ஸ் குளிக்கினம் மழைப்பீனம் என்று சொல்கிறது. அந்த டிசிஎல் அந்த அந்த எல்லாம் அந்த முழுகினம்ன்றதெல்லாம் இப்போ சில தோயிரம் குளிக்கிறன்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஆரம்பத்தில் அது முழுவது பழைய வசனங்கள் புலவுனா அதான் போலீஸ்கார ஜீப்பு வந்து சுற்றுது, போன சேனம் வீட்டுக்குள்ளே கத்துது என்றதெல்லாம் அப்படித்தான் வந்த பாட்டு. டைமிங்கில் கூட வச்சு கத்து சுற்றுது. இதில் இன்னொரு சின்ன பையன் பிரின்சன்னு சொல்லி அவர் தான் சேர்ந்து தான் இருந்தோம். அவன் தான் இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுவான்ன்றது ஒரு சின்ன பையன் வருது. அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவரால் இந்த பாட்டு அது சும்மா இருந்து எழுதினது வச்சு ஏன்னு சொன்னால் புள்ளமுள் நிக்சனாக வச்சு செய்வோம் இந்த பாட்டு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இன்னொன்று கண்டியா சொல்ல என்னன்னா அந்த லொக்கேஷன் அது கிட்டத்தட்ட நாங்கள் கொரோனா வரக்கு முதலே ஐடியா பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ப வேணாம். இந்த லொக்கேஷனுக்கு 2 காரணம் மட்டும் இருக்கு. ஒன்று அந்த கராச்சி தான் எங்களோட லொக்கேஷன் வந்து ஒன்று அந்த நேரத்தில் ப்ரொடியூசர் எங்களுக்கு யாரும் இல்லை, நம்மளோட பட்ஜெட்டுன்றது இல்லை, நாங்களாம் இதாக போட்டு செய்யணும் மண்டக்காட்டு தான் ஒன்று அதை சூஸ் பண்ணிடணும். இன்னொன்று ஊரடங்கள் இப்போ கிட்டத்தட்ட உள்ளால தான் கேமராலாம் கொண்டு போவோம், எங்கேயோ படி விடுவோம்ன்ற பையன் உள்ளால போய் தான் அந்த பாட்டு செய்தது. அது செய்து முக்கியமாக இவ்வளவுக்கு ரீச்ன்றதில் ஒரு ரீச் என்னன்னு சொன்னால் இந்தியா சேனலில் வைரல் வீடியோன்னு சொல்லி அந்த நியூஸில் போட்டுருக்கேன் இந்த பாட்டு. அது 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 பெருமை தான். அது எங்கடா எல்லாரையும் டீமுக்கு நான் இப்போ தேங்க் பண்ணுறேன். இவ்வளோ நகைச்சுவையாக ஆரம்பித்த பாடல் எவ்வளோ தூரம் ஹிட் ஆகும்னு வந்து நினச்சிருக்க மாட்டேங்க. நீங்கள் சொல்லும் போதே வந்து நாங்கள் ஃபன்னியாக தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க இந்த ரெஸ்பான்ஸ்க்கு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது மனநிலை? நிறைய சந்தோஷம் இருந்துச்சு. அதான் இப்போ அதான் அந்த என்ன கொரோனா எல்லாரையும் தாக்கிச்சா நான் எங்களை ஊக்குச்சு அவங்க அப்படி தான் சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பி, எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அப்படி அந்த பாட்டு ரீச் ஆகும், இப்படி ஓடும், எல்லாம் இந்தியா சேனலுக்கு போவோம் என்றதெல்லாம். அதுக்கப்புறம் கோல் அப்படின்னு நிறைய கொமெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட அதில் பார்த்தால் 20K கொமெண்ட்ஸ் மட்டும் 20K இருக்குது. ஸ்ரீலங்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு மெட்டு போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டெல்லாம். ஆனால் இந்த பாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒரு இந்தியன் சினிமாலேருந்து எடுத்த ஒரு பாட்டு தான் காப்பி பண்ணி எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி விமர்சனங்களை வந்து நீங்கள் எதிர்கொண்டீங்க? விமர்சனங்கள் அதுக்கு பதில் ஒரு விஷயம், இப்போ நான் யோசித்தது இந்த பாட்டை வந்து நாங்கள் எங்களை மெட்டில் சொல்லுவோமா இருந்தால் அது மெட்டு இப்போ பழகி அதை கேட்டு அதில் நன்மையை போயிடுறதுக்கு நிறைய நாள் ஆகும். அவ்வளோத்துக்கு நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, இந்தியன் மியூசிக் டைரக்டர் இல்லை, நார்மல் இது. அப்போ நாங்கள் பார்த்தோம் இப்படி ஒரு இப்போ மெட்டில் போட்டோம்னா அது ஏற்கனவே எல்லாருக்கும் படிஞ்ச மெட்டு. அப்போ இதுங்க கிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் அந்த அந்த மெட்டில் இந்த வரியை போட்டு மியூசிக்கல் எல்லாம் நாங்களே கம்போஸ் பண்ணி அதே மெட்டு தான் எல்லாம் வாசிச்செல்லாம் நாங்கள் எங்கள் டீம் தான் வாசிச்சு ப்ளே பண்ணி அப்படி செய்தது. அப்படி செய்தபடியே தான் அந்த பாட்டின் என்ன சொல்கிறது விளக்கம் எல்லாருக்கும் புரிஞ்சு கொண்டு அதில் நாங்கள் என்னென்ன கொரோனா பற்றி சொல்லிக்கிறோம், நடந்த விஷயங்கள் இப்படி கையை கழுவுங்க மாசப்படுங்க அப்படிலாம் சொல்லிக்கிறோம். அந்த இது வருது. அதுக்கு வந்து எங்களுக்கு கொமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். அவங்க நார்மலாக சொல்லுவாங்க அதை பிரச்சனை நீங்கள் செய்தது சரி நல்லா தான் இருக்காது. ஆனால் சில பேர் மியூசிக்கு தெரியாதவங்கள் எங்களுக்கு பிடிச்சாங்களோ அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, ஏன் இந்தியன் மட்டும் போட்டு அடிக்கிறீங்க, நீங்கள் ஒரு மட்டும் அடிங்க. அப்போ நான் யோசிக்கிறேன் நாங்கள் ஒரு மட்டும் அடிக்கிறோம் நாங்கள் அடிக்கிற மட்டும் நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு சரணத்தை பார்த்துட்டே விட்டு போடுங்க, அதுக்குள்ள அதை பெரிய கதைக்க மாட்டீங்க. இந்தியன் பாட்டு அதை அடிச்சோன்னு ஃபுல்லாக பார்க்குறீங்க. அப்போ நாங்கள் சும்மா அது பப்ளிக் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த விஷயத்தை செய்த வேண்டிய மற்றபடி எங்களுக்கு ஓன் கம்போஸ் பண்ண தெரியாது இல்லை. கொரோனா பாட்டு உருவான விதத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கொரோனா பாட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். கொரோனா வந்து நிக்குது, அது யாழ்ப்பாணத்தை கவிட்டு போட்டு குத்துது. 14 நாள் தனிமையில தள்ளுது, அதுக்கு போகலன்னா போலீஸ் வந்து அள்ளுது. ஏ தம்பி நில்லு, உன் கைய கொஞ்சம் கழுவு, நீ சுத்தமாக வாழு, எங்க காணா பாட்டு கேளு.
யாழ்ப்பாணத்தை கவுட்டு போட்டு குத்துது. மச்சான் 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 உம்பாப்பாலு இங்க கொரோனா வந்த கதைய கொஞ்சம் கேளு. மச்சான் 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 உம்பாப்பாலு இங்க கொரோனா வந்த கதைய கொஞ்சம் கேளு. அரியால கூட்டமடா வெளிநாடு ஓட்டமடா, தொட்டவங்க வாக்கிலடா மற்றவங்க வீட்டிலடா. போலீஸ்கார தம்பி போலீஸ்கார ஜீப்பு ஊர சுத்துது, அங்கே போன சனம் வீட்டுக்குள்ள கத்துது. சீனாக்காரன் கொரோனா வந்து நிக்குது. சிட்டான் 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 சின்னுக்கு இது சீனாக்காரன் போட்டு வச்ச கணக்கு. சிட்டான் 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 சின்னுக்கு இது சீனாக்காரன் போட்டு வச்ச கணக்கு. விஞ்ஞானம் நல்லதென்று சிவஞானம் சொன்னதடா, ஐநா என்ன செய்யுதன்னு நைனாவும் கேக்குதடா. எல்லா மருந்தும் தம்பி எல்லா மருந்தும் இருக்குதுன்னு குலுக்கினம். ஐயோ கொரோனாவுக்கு மருந்து கேட்ட மலிப்பினம். சைனாக்காரன் கொரோனா வந்து இது. ஊரு புறந்தாரு மரபாரு ஊரடங்கு எடுத்து புட்ட அங்க நிறைய பேரு. ஊரு புறந்தாரு மரபாரு ஊரடங்கு எடுத்து புட்ட அங்க நிறைய பேரு. ஈசியலும் இல்லையடா பேசியலும் இல்லையடா, கொரோனாவை உச்சமடா கோமணம் தமிச்சமடா. அமெரிக்காவில் தம்பி அமெரிக்காவில் குமரி எல்லாம் அழியினம், இங்கே குமாரிக்கா தம்போ வச்சு முழுகினம். சீனாக்காரன் கொரோனா வந்து நிக்குது, அதை யாழ்ப்பாணத்தை கவுட்டு போட்டு குத்துது. 14 நாள் தனிமையில தள்ளுது, அதுக்கு போகலன்னா போலீஸ் வந்து அள்ளுது. ஏ தம்பி தம்பி நில்லு, உன் கைய கொஞ்சம் கழுவு, நீ சுத்தமாக வாழு, எங்க காணா பாட்டு கேளு. சீனாக்காரன் கொரோனா வந்து நிக்குது, அது யாழ்ப்பாணத்தை கவுட்டு போட்டு குத்துது. நான் பர்சனலாக வந்து ஜெஃப்னா ஜூசியால் உருவாக்கின பாடல்களை பார்க்கும்போது நான் நிக்சன் அண்ணாட்ட வந்து தனிப்பட்ட ரீதியில் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கிறேன். நிறைய மியூசிக்கை பொறுத்தவரையில் வந்து ஹிப்ஹாப் நிறைய வேரியன்ஸ் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கானான்றதுக்குள்ள வந்து எப்படி நீங்கள் போனீங்க? கானான்றது வந்து எனக்கு ஆரம்பத்திலே சின்ன வயசுலேருந்து இந்த தேவாட பாடல் விருப்பம். அது நான் கூட மடியில் பாடுறது கூட அப்படி இருக்கீங்களே எனக்கு எனக்கு அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த கானா அதில் இப்போ ஒரு துள்ளல் நாடியோட ஒரு பாட்டு, மற்றது எளிமையான வரிகள் வரும், மற்ற எளிமையான மெட்டு டக்கண்டு போய் ஆக்களுக்கு சேரும் இந்த விஷயம். அதை வச்சு யோசிச்சு பார்த்து நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் காணாமலே அடிப்போம் சாங்கை அடித்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக ரீச் ஆகும், எல்லாருக்கும் உடனே சேரும் அந்த விஷயம். அதோட பார்க்கும்போது கானா பாட்டுன்னு வரும்போது அது மெட்டுன்றதை தாண்டி அதில் வர வரிகள் தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் வந்து இருக்குது. அந்த வரிகள் வந்து உருவாக்குறதுக்கு எப்படியான உழைப்பு வந்து நீங்கள் போடுறீங்க? உழைப்பு வந்து என்ன எழுதுறது வந்து எந்த பாட்டு வந்து நான் தனி எழுதுறது இல்லை, இவர் தனி எழுதுறது இல்லை, நாங்கள் 2-3 பேர் சேர்ந்துருந்து அடிபட்டு தான் எழுதுவோம். ஓகே, அப்போக்கே எப்படி லோக்கல் வரியை வைக்கலுமோ அப்படியான இதில் வைக்கலுமோ ஜனத்துக்கு எது பிடிக்கும், இந்த டைமிங் வசனங்கள் அள்ளுதல் உள்ளது குள்ளுது மல்லுது அப்படி வசனங்களை தேடி பிடிச்சி எடுத்து ஒரு மாதிரி போட்டு உருவாக்கிடுவோம். ஓகே, அப்படி நல்ல வரிகள் வரதால அந்த பாட்டு கொஞ்சம் அமையிற கூடவாக இருக்குது.
கானா பாடல் வரிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்களோட வரிகளை பார்க்கும்போது நாட்டு நடைமுறையில் உள்ள பிரச்சனையாகவும் இருக்கலாம், கண்ணுக்கு காண்ற நல்ல விஷயங்களாகவும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பாட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அது எப்படி உருவாச்சுன்னா அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? நாங்கள் ஏற்கனவே ராமான் நடிக்கிறது மெசேஜ் ஒன்று நாங்கள் சொல்ல போகிறோம்னா கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி பாட்டில் ஒரு கண்ணாடிக்க மட்டை போட்டுட்டு மெசேஜை சொன்னோம்னா சுத்தமாக போய் சீரியா. நாங்கள் படுற பாடு கஷ்டங்களை காணாமல் கூட அதான் சில மெசேஜை நகைச்சுவையாக சொன்னால் சட்டன் போகுது. அப்போ யாழ்ப்பாணத்தை நான் அதிகமாக நாங்கள் பார்த்தாலும் இந்த வேயில் போகிறதுன்றது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் இந்த வே சூஸ் பண்ணிருந்தோம். அதுக்கு தான் ஓரளவு வீவர்ஸ் வரும் எல்லாம் போய் சேருவோம் என்றதுக்காக தான் இந்த வழியாக எடுத்து அது செய்வாங்க. அவருக்கும் கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்ட். இந்த வரிகளை வந்து உருவாக்கும் போது அது சமூகத்துக்கு எந்த அளவு வந்து ஓகே இருக்குது, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது சமூகத்தில் இருந்து? நல்லா இருக்குது, நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது எங்களுக்கு. சொல்கிறாங்க உண்மையாக சூப்பராக எழுதுக்கிறீங்க, எங்களோட பாட்டு எழுதுக்கிறீங்க, உண்மையாக நடக்கிற விஷயத்த அப்படியே எழுதுக்கிறீங்க, பார்க்க இப்படி சந்தோஷமாக இருக்குது, கவலையமாக இருக்குது. அப்படி நிறைய பேர் எங்களுக்கு அது ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து பால்மா பற்றி ஒரு பாடல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பாடலை தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துருப்போம். பார்த்துட்டு வந்துடலாம். குடிக்க அங்கரில்ல அடிக்குது பெத்த புள்ள ஏண்டி ஊரடங்கு தாண்டி மஞ்சள் கேசும் இல்ல மஞ்சள் துளும் இல்ல ஏண்டி ஊரடங்கு தாண்டி பார் அங்க ஊசி போடினம் இல்ல என்ன கேச போடினம் சும்மா வலிக்கு விழுந்தாலும் அவ கொரோனா எங்கினம் உண்ட அங்கர்னத்தை ககனவமாக புத்து நங்கி லாக்டவுன் நங்கி கஹா கேசுத் நெஹ கஹா குடுத் நெஹ நங்கி லாக்டவுன் நங்கி பெத்தவங்க மனசு நொந்து வீட்டில் இருந்து கண்ணீர் வடிக்க நாடு போற பொக்கு தெரியாமல் சிங்காரன் வந்து வாசலில் செத்த வீடும் இல்ல அத்த மேடும் இல்ல பள்ளிக்கூடம் இல்ல நொல்லி சேட்டை இல்ல பிறந்த நாடும் இல்ல கடந்த பாலும் இல்ல கோயில் பேரும் இல்ல வாயில் சூடும் இல்ல பெண்ணில் அறையுள்ள விட்டு தரையுள்ள இந்த புரிய நானும் எங்க சொல்லி பாலண்ண ஏக இன்ஜெக்ஷன் தானவா நத்தன் கேசக்க தானவா நிக்கಂಗ್ಲಿಸಲ್ಲ ವಿಮ ಬೆಟ್ಟು ನೋತೆ ಅಲ ಕೊರೋನಾ ಕಿಯನವಾ ಏ ನಿಕ್ಕಂಗಿನ್ನವಾ ಬೇಗ ಸೀನಿ ತಂಗನವಾ குடிக்க அங்கரில்ல அடிக்குது பெத்த புள்ள ஏண்டி ஊரடங்கு தாண்டி மஞ்சள் காசும் இல்ல மஞ்சள் துளும் இல்ல ஏண்டி ஊரடங்கு தாண்டி. இன்றைக்கி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். ஜெஃப்னா ஜூசியால் உருவான இன்னொரு பாடலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு மாட்டு பாடலில் வந்து ஒரு பகுதியாக இருந்தால் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம் குழந்தைகள் அண்ணா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். எப்படி இந்த பாடலில் வந்து வந்தீங்க? இந்த பாடலுக்கு வர்றது முதல் சொல்ல வேணும்னு சொன்னால் என்ன இவர்கள் வந்து முதல் ஃபாதர் வருஷத்துக்கும் எடுத்துக்கிறார். ஆனால் ஓட்டு மாட்டு பாடலுக்கு இவர்கள் பிளான் பண்ணி என்ன ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் அடுத்தது ஐயர் வருஷத்தில் பெற போறீங்களாம். அப்போ அதுக்கு நான் ஓமன் சொல்லுவேன். ஆனால் அந்த பாடல் உலகம் பூரா பெரிய அளவுக்கு வந்து இருக்கிறது. ஆகவே நான் அதை விட்டு இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை என்றும் தெரிவிக்க விரும்புகிறேன். அதை போல் தாங்கண்ணா. இப்போ என்னென்னா இவரை வந்து இந்த கேரக்டருக்கு பண்ணணும் முதலே பிளான் பண்ணிங்களா இல்லை தற்செயலாக உருவானது தானே? இல்லை இல்லை, ஆல்ரெடி நடிச்சவர் ஃபாதருக்கு. ஓகே. அப்போ அப்படி என்னோட கூட திடீர்னு ஓகே. அப்போ நான் யோசிச்சு நான் எப்படி ஒரு கட்டம் போடுவோம், இப்படி சிவபெருமானை வைப்போம், அதுக்கு ஒரு ஐயரை வைப்போம், தூங்கி சாகிறத பார்த்து இவர் ஓடி போய் அறக்க ஓடி போய் சிவபெருமானை கூட்டி கொண்டு இங்கே பேர் என்ன நடக்குது சரியாக இருக்கும், சூப்பராக பண்ணு குழந்தை என்ன சூப்பராக பண்ணு. அவருக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து பில்லா. பில்லானா கூப்பிடுவோம். பில்லாவே போட்டு அதே மாதிரி பூணு எல்லாம் போட்டு ஐயர் வெடி கலடி இறக்கி ஒரு வச்சு காமெடியாக நல்ல விஷயத்த செய்தவர். சூப்பராக ஆக்ட் பண்ணார். ஓகே, நீங்கள் இந்த பாடல் பண்ணும்போது வந்து நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண விஷயம் இது? ரசித்து பண்ண விஷயம் வந்து இந்த ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வரமில்லோ. ஓகே, அவரை போய் சிவபெருமான சொன்னால் ரொம்ப தூங்க போகிறான் வந்து பார் நீ இதை வந்து கை அபிநயத்தில் காட்டுறோம்.
வரும்போது தூங்குறாங்க. அப்போ சிவபெருமான அவர் பார்க்குற எண்ணத்துல போடுறாரு. அதனால ஆட்டோ இருக்கு, ஆட்டோவில் போட்டு பார்த்தா ஆட்டோ நின்றுட்டு திரும்ப போட்டு ஜெயிக்க சிவபெருமான் சொல்றாரு தான் ஓடிக்கொண்டு வாங்க. இதுதான் எனக்கு அதில் பிடிச்ச கேரக்டர். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கீங்க. ஓகே, அது போல வந்து இந்த பாடல் வெளியானதுக்கு அப்புறம் ரொம்பவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சு. அந்த ரெஸ்பான்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ரொம்ப நீங்க எதிர்பார்க்காத யாராச்சும் வந்து உங்களை வந்து விஷ் பண்ணியிருக்காங்க? நிறைய பேர். இது சொல்ல போனால் ஒரு 2-3 நாளைக்கு மேலே நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அதில் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் கூப்பிட்டாரு, இங்கே வேறும் வந்து விடு ஆனால் நீங்கள் அந்த ஓட்டு மாட்டு பாட்டில் நீங்கள்லாம் அந்த ஐயருக்கு வாருங்கன்னா ஓமனு தெரியல அந்த அவர் அந்த வேலை செய்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார். வேறு பேருமோ நான் உங்களுக்கு புறவை சொல்கிறாங்க. அந்த இப்போ அடுத்த நாள் திரும்ப போய் சொன்னால் வேற அந்த பாட்டுக்கு வந்து அந்த சிவபெருமான் வேறு தான் வந்து அவர் சொல்லி என்ன பெரிய ஒரு சந்தோஷம். கூட்டி வந்து சிவபெருமான கூட்டி வந்த ஐயர் வேறு தான். நம்ம அண்ணன் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஓட்டு மாட்டு பாடலை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். வாழுவேன் ஐயோ என்னென்று மீளுவேன், நான் எப்படி வாழுவேன் ஐயோ என்னென்று மீளுவேன். எங்கட நாட்டு நடப்பு மாறி போச்சு, ஓட்டு மாட்டு கூடி போச்சு, என்ன செய்வேன் எம்பெருமானே. எங்கட நாட்டு நடப்பு மாறி போச்சு, ஓட்டு மாட்டு கூடி போச்சு, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் சாக போற சிவபெருமானே. எப்படி வாழுவேன் ஐயோ என்னென்று மீளுவேன், நான் எப்படி வாழுவேன் ஐயோ என்னென்று மீளுவேன். கண்டபடி கேசு விலை ஏறுதையா, காசில்லாமல் மனித வாழ்வு நாறுதையா. கண்டபடி கேசு விலை ஏறுதையா, காசில்லாமல் மனித வாழ்வு நாறுதையா. அடுப்பு ஊதி சமைக்கும் பெண்கள் குறைவு ஐயா, அடுப்பு ஊதி சமைக்கும் பெண்கள் குறைவு ஐயா. ஐயோ இடுப்பு வலி வருகிறென்று பறையுதையா. ஐயையோ கண்டதை காட்டி கொண்டதே கோலம் என்று ஜனங்கள் வாழுதையா. என்ன செய்வேன் பெருமானே, நான் சாக போற சிவபெருமானே. எப்படி வாழுவேன் ஐயோ என்னென்று மீளுவேன், நான் இப்படி வாழுவேன் ஐயோ என்னென்று மீளுவேன். அரிசி மாவு சிமெண்டில கூடுதையா, அரளிக்காயை தேடி மனம் ஓடுதையா. அரிசி மாவு சிமெண்டில கூடுதையா, அரளிக்காயை தேடி மனம் ஓடுதையா. உரமில்லாமல் பயிர்கள் எல்லாம் வாடுதையா, உரமில்லாமல் பயிர்கள் எல்லாம் வாடுதையா. ஐயோ அடுப்பங்கரையில் பூனை ஏறி படுக்குதையா. ஐயையோ தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறையா. என்ன செய்வேன் எம்பெருமானே, நான் சாக போற சிவபெருமானே. இப்படி வாழுவேன் ஐயோ என்னென்று மீளுவேன், நான் எப்படி வாழுவேன் ஐயோ என்னென்று மீளுவேன். எங்கட நாட்டு நடப்பு மாறி போச்சு, ஓட்டு மாட்டு கூடி போச்சு, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் சாக போற சிவபெருமானே, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் சாக போற சிவபெருமானே. அத்தா நில்லு நில்லு, ஐயோ என்ன போடு அவசரப்பட்டுட்டானே. இந்த பேர் ஐயா அவ எங்க சாமியில நெச்ச பாட்டு கூட்டணும் குறைப்பினோம், அதுக்கு நான் என்ன ஐயா செய்யறது? அங்க பேர ஓலை கொட்டி கிடக்குது, வீட்டுல கொடுக்கேன்னு சொல்லி இன்னும் குடும்பத்தோட கூட்டிக்கொண்டா செய்து கொண்டு உதுக்குற பாடுவாங்க. இதானே எனக்கு MBA படிப்பு.
இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக நிக்சன் அண்ணா வந்திருக்காரு. நிக்சன் அண்ணா பண்ணுற பாடல் எல்லாமே வந்து அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறது, மியூசிக் பண்ணுறது, பாடுறது எல்லாமே வந்து அவராக தான் இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா இல்லை என்ன மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது? கஷ்டம்தான் அந்த விஷயம் எல்லாத்தையும் செய்கிறதுன்றது. எங்கள் டீமில் வந்து இருக்கிறாங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு, கேமரா மற்றது என்னென்ன வேலை இருக்கோ அதுக்கு இருக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, டீமாக இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் நடிப்பாங்க என்னோட சேர்ந்து. ஓகே, அப்படி போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து கூடுதலாக டைரக்ட் பண்ணுறது அவர் தான் ரெண்டு தனியாக இல்லை, எல்லாருமே அதை செய்வோம். ஓகே, இப்படி ஒரு ஐடியா போட்டால் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டு கூட செய்வாங்க. அதை உண்டு. இப்போ நான் சொல்கிறதான் சரி ரெண்டு யாருமே இல்லை, அப்படி இருந்தால் இவ்வளோத்துக்கு வந்திருக்காது. அதனால் எல்லாரும் எல்லாரும் சொல்லி கேட்டு ஓகே அவருக்கு ஐடியா அப்படி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி வச்சு சோங்க செய்கிறபடியாக கொஞ்சம் ஒற்றுமையாக செய்கிறபடியாக நல்லா வந்தோன்னு இருக்கு. ஓகே, ஆனால் உங்களோட பேர் தான் வந்து நிறைய இடத்துல வந்து பேசப்படுது. அது உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருக்குது? அது பெருமையாக இருக்குது. என்னோட பேர் கூட கதைக்கிறாங்களேன்னு சொல்லி அது ஜேனலில் சந்தோஷம். இந்த மியூசிக்கில் வந்து நிறைய சாதிக்கணுன்றால் எங்களோட விருப்பம். அவ்வளோக்கு எங்கள் களங்கள் இதில் அமைகிற குறைவு. இதை இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்சளவு செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது வந்து ஒரு விஷயம், நாங்கள் செய்கிற படைப்புகள் எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர்னு சொல்லி ஒருமை இல்லை எங்களுக்கு. அப்போ நாங்கள் ஸ்டூடியோ இருக்கிறபடியாக நான் ஃப்ரீயாக சாங் செய்கிறது, எப்படின்னா ஜூசி அவங்கள்ட்ட கேமரா இருக்கிறபடியாக அவங்க ஃப்ரீயாக கேமரா செய்கிறது, மற்ற சில அப்படி எல்லோரும் கையால் போட்டு இப்படி சாப்பாடு சிலவெல்லாம் பார்த்து அப்படி தான் சாங் செய்கிற முடியும். எங்களுக்கு அந்த ஒரு இதாக ஒரு ஃபிட்டாக வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ட்டு இல்லை எங்களுக்கு. அப்படி எங்களுக்கு யாரும் இருப்பாக இருந்தால் நிறைய படைப்புகள் எங்களுக்கு ஐடியா இருக்குது, செய்து கொண்டே இருக்கும். இவங்க தயாரிக்கிற பாடல்களை பார்த்தோம்னா வந்து எப்போவுமே ஒரே செட் ஆஃப் ஃபேஸ் வந்து இருக்கும், அந்த சாங்கில் வந்து ஒரே செட் ஆஃப் ஃபேஸ் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து டீமாக மெயின்டைன் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் வந்து எல்லாருக்குமே தெரியுமோ. ஒரு டீம் எடுத்துக்கிட்டாலும் இவன் ஒன்று சொல்லுவான் அவன் ஒன்று சொல்லுவான்னு நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட டீமை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரே வசனத்தை சொன்னால் எல்லோரும் நல்லவங்க, நல்லபடியங்கள் இருக்கிறதெல்லாம் நல்லபடியங்கள் சொல்லி கேட்பாங்க. அப்படி வாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆகலை இழுக்கிறதான் பெரிய பிரச்சனை. அப்போ சில நேரத்தில் ஒரு வானை ஹாய் பண்ணியே வீடு விட வட்டியே ஆகலை ஏற்றிடுவோம். அப்படி செய்கிறது. மற்றபடி உண்மையில கோஆப்ரேட் பண்ணுறாங்க, இல்லை அன்பாக ஆதரவாக செய்கிறாங்கன்றபடியாக அந்த டீமை தக்க வைக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. இதில் ஒரு நாள் குழப்பினாலும் பிழைச்சிடும். மற்றது வந்து தெரிஞ்சோ தெரியாமல் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு நடிக்க வச்சுட்டாங்க கொரோனா பாண்டில் நடிக்க வச்ச பிறகு அதுக்கு பிறகு ஜனங்கள் இந்த ஃபேஸை விரும்பிச்சு. அது காரணமாக தான் அடுத்த பாட்டில் என்ன வைக்கிறாங்க, மற்றபடி இந்த நடிப்பு திறமையாக இல்லை. அப்படி ஒரு விஷயம், நிறைய விஷயம் வந்து நிக்சன் அண்ணாவோட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அவங்க ரீசெண்டாக பண்ண சோங்கை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அத்தானோட வெள்ள கட்டி நான் உன்னை கட்டி பெற்று தர திங்க குட்டி, உன் கொப்பனோட நானும் மல்லு கட்டி உன்னை நான் கொண்டு போவேன் 10 பவுன் தாலி கட்டி. என்ன சிக்கல் என்னத்தை கண்டான் கொப்பன், உனக்கு ஒரு விக்கலண்டா நானும் வந்து நிற்பன். கண்ட இடமெல்லாம் கண்ட பிடிக்கிற மண்ட கூட இது தொண்டை அடைக்குது, இடமெல்லாம் கண்ட பிடிக்கிற மண்ட கூட இது தொண்டை அடைக்குது. அம்மா கிந்த கொண்டையில பூவை வைக்க அம்மு குட்டி அத்தானோட வெள்ள கட்டி நான் உன்னை கட்டி பெற்று தரம் புள்ள குட்டி. வாங்கு நான் லேசுப்பட்ட ஆளு இல்ல ஊருக்குள்ள சொங்கு, காசியோட சீட்டு கட்டி சேர்த்து வச்ச காசு நீ ஓசையில கொண்டு போனால் உள்ள லூசு. அத்த உங்கள் கொக்கியத்தை பாக்கியத்தை கேட்டு பாருலே ஏன் சொல்லு, நீ காச்சாங்காச்சி வித்த கதை காஞ்சனா சொல்லு. கண்டபிடிக்கிற மண்ட கூட இது தொண்டை அடைக்குது, அம்மா கிஞ்ச கொண்டையில பூவை வைக்க.
மோட்டோ இந்த இடமெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் மண்ட கூட இது கொண்டை அடைக்குது அம்மாச்சின்ற கொண்டையில பூவை வைக்க நிலத்தில நெல்ல எறிஞ்சா முளைக்குது கதிரு ஐயோ சலத்து மேல எறும்பு மொச்சா தொடங்குது சுகரு குலம் கெட்டு போகுதுண்டோ குளருது பழசு இங்கே கோலம் கெட்டு நிக்குதடா கோதாரி இளசு அப்பன் தாத்தா சொன்ன கேட்டு இப்ப எங்க கண்ணு முன்னே வாழுது புரிசு ஐயோ கண்டறியா சோதலால ஏங்குது மனசு இடமெல்லாம் கண்டுபிடிக்கிற மண்ட கூட இது குண்டை அடைக்குது அம்மாச்சின்ற குண்டையில பூவை வைக்க அம்மாச்சின்ற குண்டையில பூவை வைக்க நான் அம்மாச்சின்ற குண்டையில பூவை வைக்க அம்மு குட்டி அக்கானோட வெள்ளை கட்டி நான் உன்னை கட்டி பெற்று தர சிங்க குட்டி